ஹாய் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் மதிடெக். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏஐ ரிலேட்டட் வீடியோ தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, போல்ட் ஏஐ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படாமல் இருக்கலாம். அதுக்கான இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துட்றேன். போல்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சாட் ஜிபிடி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதையும் நம்ம டீப்சிக் லாஸ்ட்டாக ரீசெண்டாக வந்துட்டு சைனாக்காரர் ரிலீஸ் பண்ணது. அந்த மாடலையும் நம்ம இன்டகிரேட் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூலா கொண்டு வர போறோம். யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ், அதாவது ப்ரோகிராமிங்க்கு பிகினரா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க ப்ராஜெக்ட் டெவலப் பண்றது, அதுக்கெல்லாம் வந்துட்டு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த டூல. ரொம்பவே பவர்ஃபுல்லான டூலா இருக்கும். ஸோ, நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு மோட்டிவேஷன் வரும். மறக்காம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த போல்ட் ஏஐனா என்னன்னு பார்த்துக்குவோம். இந்த போல்ட் ஏஐ ஃபர்ஸ்ட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆ டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு சேட்பாட் மாதிரி தான். இதுகிட்ட நீங்க ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் குடுத்தீங்கன்னா, அது வந்து கோடா மாத்தி குடுத்துரும். நீங்க வந்துட்டு ஒரு ஸ்னேக் கேம் வேணும் பைத்தான்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது ஒரு ஸ்னேக் கேமே பில்ட் பண்ணி குடுத்துரும். இப்போ நீங்க இதே ChatGPTயும் பண்ண முடியும். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ன்னு கேட்டீங்கன்னா, அ இதுகிட்ட நீங்க ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் இப்போ பைத்தன் ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா, பைத்தன் ஃபைலே கிரியேட் பண்ணிடும். ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, கிரியேட் பண்ணிடும். அந்த மாரி ஒரு ஃபைலே கிரியேட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த ஃபைல ஒரு ப்ராஜெக்ட்டாவே நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ChatGPT கிட்ட இப்போ ஒரு பைத்தான்ல ஒரு ஸ்னேக் கேம் கேட்குறீங்கன்னா, அது ப்ரோகிராம் மட்டும் தான் குடுக்கும். அதுவே நீங்க இதுகிட்ட கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு அத ஒரு ஃபைலாவே குடுத்துரும். அ இப்போ நீங்க ஆப் டெவலப் பண்றீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல பண்றீங்கன்னா, அதுல இருக்க அந்த டைரக்டரி அப்படியே இது ஃபுல்லா நீங்க என்ன டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் குடுக்குறீங்களோ, அத வச்சு ஒரு ஆப்க்கான என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே அதுவாவே ஓனா கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு டைரக்டரியாவே குடுத்துரும். நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ரூலு. இப்போ யூஸ் பண்ணணும்னா, நீங்க வந்துட்டு பே பண்ணி யூஸ் பண்ற மாரி இருக்கும். ட்ரையல் வெர்ஷன் இருக்கு. அத நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க அடுத்து வந்துட்டு பே பண்ணி தான் யூஸ் பண்ற மாரி இருக்கும். அ அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு லோக்கல் மெஷின்ல ரன் பண்ண முடியும். இந்த இன்டர்ஃபேஸ மட்டும் நம்ம லோக்கல் சிஸ்டம்ல ரன் பண்ணிக்கிட்டு, நம்ம ஒரு எல்எல்எம் மாடல இது கூட இன்டகிரேட் பண்ணி, நம்ம வந்துட்டு இத ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம என்ன எல்எல்எம் மாடல் யூஸ் பண்ண போறோம்னா, டீப்சீக்கர் மாடல் வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ சைனாக்காரன் ஓப்பன் சோர்ஸா விட்டிருந்தான். அத வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். அதையும் நீங்க நீங்க லோக்கல் சிஸ்டம்ல ரன் பண்ணா ஃபுல்லா, நீங்க வந்துட்டு ஒரு ஹை எண்ட் கிராபிக்ஸ் கார்டு இருக்க ஒரு பிசி இருந்தா தான் உங்களுக்கு நல்லாருக்கும். அத அத வந்துட்டு அதுக்கு பதிலா நம்ம ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கிளவுட் சர்வீஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்காக வந்துட்டு சில சர்வீஸ் இருக்கு. நம்ம வந்துட்டு அவங்கள்ட்டருந்து ஃப்ரீயாவே ஏபிஐ தராங்க. அத வச்சு நம்ம வந்துட்டு இது கூட இன்டகிரேட் பண்ணி நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்த்துடலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த டூல ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் வேணும். கிளவுட் சர்வீஸ். அதுக்கு என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, Grok. ஓகேவா? நான் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். GROQ ஸ்பேஸ் விட்டு பிளே கிரவுண்ட்னு போட்டுக்கோங்க. Grok பிளே கிரவுண்ட்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். பிளே கிரவுண்ட்னு வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ள போயிட்டு சைன் இன் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்க இதுல சேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைன்னா, இதுல வந்து ஏபிஐ கீ மட்டும் தான் தேவை. நம்மளுக்கு இதுல வேற எதுவுமே தேவை கிடையாது. ஸோ நம்ம இந்த ஏபிஐ கீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க போயிடுங்க. இதுக்கு நம்ம கிரெடிட் கார்டும் குடுக்க தேவையில்ல. டெபிட் கார்டோ, கிரெடிட் கார்டோ நம்ம வந்துட்டு இதுல குடுக்க தேவையில்ல. ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ கிரியேட் ஏபிஐ கீன்னு குடுத்துடுறேன். நான் வந்துட்டு போல்ட்ன்னு குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு சப்மிட் வெரிஃபை ஆகுது. சப்மிட். ஓகேவா? இது வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு என்னோட நோட் பேட்ல வந்துட்டு நான் இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ப்ரௌசர்ல கிட் டவுன்லோட். கிட் ஃபார் விண்டோஸ்னு படிங்கனாலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Node.js.
Node.js வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுவும் நார்மலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். இது ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த கமாண்டை வச்சு ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம வந்துட்டு போல்ட் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். நான் இதுக்கான ஒரு நோட்பேட் ஃபைல் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு கமாண்ட்டையும் நீங்கள் ரன் பண்ணால் போதும். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு git clone ஃபஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வந்துட்டு எங்கே நான் டவுன்லோட் பண்ண போகிறேன்னா, என்னோட ஒரு நியூ வால்யூம் டேவில் போல்ட்டுன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் போயிட்டு மேலே சிஎம்டின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிங்கன்னா இந்த பிளேஸ்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு சிஎம்டி ரன் ஆரம்பிச்சிடும். இப்போ வந்துட்டு இந்த கமாண்ட் பேஸ்ட் பண்ணுங்க git clone. இதை வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு க்ளோன் பண்ணிடும். அந்த git ரெபாசிட்டரி வந்துட்டு க்ளோன் பண்ணிடும். ஓகே, டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா cd bolt.diy. ஓகேவா? இந்த ரெபாசிட்டரிக்குள்ளே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நான் இதை வந்து இந்த கமாண்ட் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணல. நான் இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஓகேவா? ஓகே, இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு இந்த கமாண்ட் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதான் ஃபைனல் கமாண்ட்டு. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். bolt.diy வைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் வரும். வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூஆர்எல் வரும். லோக்கல் ஹோஸ்ட் யூஆர்எலுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு லோக்கல் ஹோஸ்ட் யூஆர்எல் வந்து கிடச்சிருச்சு. நான் இதை வந்து உள்ளே போகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த bolt.diy-யோட இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். அந்த லோக்கல் ஹோஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து இந்த ஏபிஐ கீ வந்து காப்பி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து இங்கே நம்ம செட் பண்ணணும். அதை எப்படி செட் பண்ணணும்னா இந்த க்ரோப் ஏபிஐ கீன்னு ஒன்று இருக்கும், ஒரு ஆப்ஷன். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், எடிட் பட்டனு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே செட் ஆகிடும். ஓகேவா? இப்போ அதில் இருக்க மாடல் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா லாமா 3.1 எல்லாமே இருக்கும். நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவரான மாடல். ஏன்னு கேட்டிங்கன்னா இது பெரிய பெரிய மாடல் இது எல்லாமே. நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா டீப்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இதான் லேட்டஸ்ட்டாக வந்த மாடலு. இந்த லாமா எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ட மாடல். ஸோ நம்ம இந்த டீப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு பைத்தன் கேம் வந்து கேட்போமே. ஏ ஏ பைத்தன் ஃபைல் ஸ்னேக் கேமுக்கு நான் வந்து போட்டு கேட்டிருக்கேன். இப்போ இது என்ன பண்ணுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து சைடில் வந்து ஒரு பாப்அப் மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எடிட்டர் மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண ஓகே, ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல் எரர் இந்த மாதிரி ஒரு எரர் வரும். அதை கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு இதுக்கு தனியாக பைத்தன் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ரன் ஆகும். அந்த எரர் போகும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கோட் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்கள் நார்மல் பைத்தன் கம்பைலர் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வேறு எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம HTML ப்ராஜெக்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாரி, ஓகேவா? இப்போ வந்து நான் டிக்டாக் டோய் கேம் வந்துட்டு HTML அண்ட் CSS வச்சு நான் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ அதை எப்படி கிரியேட் பண்ணுன்னு பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. பார்த்தீங்கன்னா index.htmlனு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபைலே கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? கிரியேட் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா give
CSS ஃபைல் வந்து செப்பரேட்டாக திறந்து விடுவோம். இது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ இந்த HTML கோட்லேயும் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு. எரேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம index.html இண்டெக்ஸ் இது இந்த HTML கோடை மட்டும் நம்மளுக்கு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு HTML கோட் மட்டும்தான் இருக்கும். JavaScript ப்ளஸ் JavaScript இருக்குது. style.csன்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி நம்மளுக்கு இந்த CSS ஃபைல் கோட் எல்லாத்தையுமே நம்மளுக்கு ரைட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம இந்த கோடை வந்து டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிக்டாக் டோயின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான இன்டர்ஃபேஸ் வந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏஐ தான் இதை கிரியேட் பண்ணிச்சு சொல்ல முடியாது. ஓகேவா? இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் பிளேயர் கிளிக் பண்ணோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வருது. பிளேயர் வின்ஸ்னு வந்து நம்மளுக்கு இங்கே கீழே வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. இது வந்துட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏஐ தான் கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் சூப்பராக வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மற்ற LLM மாடல் கூட நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து மாறலாம். ஓகேவா? நான் இப்போ வந்துட்டு இதில் டீப்சிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? இது வந்து நீங்கள் லாமா யூஸ் பண்ணும்போது மாறலாம். இந்த மாதிரி ஜெம்மா யூஸ் பண்ணும்போது மாறலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஏஐ மாடலுக்கு ஏற்ற மாதிரி இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு மாறும் எல்லாமே. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரே மாதிரி எதிர்பார்க்க முடியாது. நான் வந்து டீப்சிக் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங்குள்ளே புதுசாக நுழைக்கிறீங்க, அதாவது நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு சூப்பரான டூலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் உங்கள்கிட்ட ஒரு பிசி இருக்கணும். அப்போ தான் இது வந்து ரன் பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.